என்ன செய்யும் போது என்ன சொல்லும் போது பூமர்னு சொல்லி போடுறாங்க. 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? அப்படி இல்ல சார், வெளியே போனா கோல்டு பிடிச்சிக்கும், ஃபீவர் வரும், எதனா இருக்கும். ஜலதோஷம் பிடிச்சிருக்குமா, ஆவி பிடிச்சிட்டு இருக்கு, ஆச்சி ரொம்ப மோசமான வியாதி இது. வெளியெல்லாம் சும்மா வாக்கிங் போயிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் சார் வாக்கிங்கா வெளியே போறது ஒண்ணா சார்? கடுப்பாகுதுல்ல. வரைக்கும் நானும் என் பசங்க யாருமே அவரும் சரி மூவி இது வரைக்கும் போய் பார்த்தது தியேட்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்காக சினிமா கூட பார்க்க கூடாது. பூ போட்ட சட்டை போட்டு கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டப்பே நான் யோசிச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஷாப் கடை உண்டு, நான் வீடு உண்டுன்னு இருப்பேன் சார். கடை வீடு அவ்வளவுதான். நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதே மாதிரி எல்லாரும் இருக்கட்டும்ங்கறீங்க. இப்படி இருக்க லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கு? போரிங் லைஃப் சார். என்ன பழப்பு? எலக்ட்ரானிக் ஷாப் வச்சிருக்கோம். ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனா என்ன ஒரு சாதாரண நிகழ்வு தான். எனக்கு பழக்கம் இல்லை சார் போய். திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. உங்க கடையில ரிமோட் ஃபேன் விக்கிறீங்களா? ஆமா சார். எப்ப இருந்து விக்கிறீங்க? இப்போ ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். அதுக்கு முன்னால இருந்துச்சா? இல்ல சார். இல்ல ஏன் பழக்கப்படுத்திக்கிட்டீங்க இப்போ? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அது மார்க்கெட்ல வந்திருக்குன்னு சொல்லி நாங்க விக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும்? பழைய ஆளு பழைய ஃபேனே விக்கணும். ரிமோட் ஃபேன்லாம் நான் விக்க மாட்டேன். பண்ண முடியாது சார். பண்ண முடியாதுல. அப்ப வாழ்க்கை மாறுதுல. இப்ப மகிழ்ச்சிங்கிறது நீங்க கொடுக்குற காசுல மட்டும் இல்லன்னு உங்க மனைவியே சொல்றாங்களே. இல்ல எல்லாமே வச்சிருக்கேன், நல்லா தான் வச்சிருக்கேன் சார். எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாமே. எனக்கு அதெல்லாம் முக்கியமே இல்ல, பிரசன்ஸ் தான் எனக்கு தேவை. அது நம்மளுக்கு அது பழக்கமே இல்லையா சார்? எது நல்லா வச்சுக்கிறதா? கல்யாணத்துக்குள்ள எனக்கு எல்லாம் பழக்கமே இல்லை உங்க மனைவி சொன்னா இதை அதே மாதிரி சிரிச்சுட்டே நீங்க கடந்து போயிட முடியுமா? எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது ஆண்டி. அது எப்படி செட் ஆகாது சார். நிம்பல் மேலே நாம் கோவமா இருக்கான், நிம்பலுக்கு புரியலே. ஏதோ முறையா இந்த நீயா என்னென்னமோ பண்ணிருக்கு. சினிமா டிக்கெட் புக் பண்ணது இதான் முதல் சார். தெரியாம ஒரு 2-3 டைம் டீ காஃபில ஏதாவது சக்கரை டீ தூள் ஏதாவது அதிகமா போட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேசுவாரு. என்ன பேசுறாரு? அப்படி சுகர் வரும், அது வரும், இது வரும்னு. கடைசியில கொண்டு போய் ராமாயணம் மகாபாரதம் அங்க எல்லாம் கனெக்ட் பண்ணுவார். எனக்கு இது பிடிக்கலன்னு கத்தணும் போல இருக்கும். ஒரு டைம்னா பரவாயில்ல சார். ரெகுலராக நம்மளுக்கு மார்னிங்கே டீ அது குடிச்சாதான் நம்மளுக்கு ஸ்டார்ட்டே ஆகும். என்னங்க மன திருப்திக்காக கொஞ்ச நேரம் வந்து காபியை குடிச்சிட்டு வீட்டில் வார்த்தையை கொடுத்தா சண்டை வருது. ஒரு சக்கரை கம்மியாக சக்கரை அதிகமாக அது ஒரு டைம் 2 டைம்னா ஓகே, அது மிஸ்டேக் ஆகிறது தான். பட் அது வந்து ரெகுலராக பண்ணும்போது தான் அப்போ நீ வேணும்னே பண்ணுறியா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்ல கேட்பேன். ஒரு நாளைக்கு ஒரு காஃபி ஒரு டீ அப்படின்னா ஓகே. ஒரு 3 hours ஒன்று 3 hours ஒன்று காலையில குடிக்கலாம், ஈவினிங் குடிக்கலாம். நான் இப்ப இது குடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. டீ 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 டீனா என்ன டீ வேணும்னே கூட போடலாம் இல்லையா? ஓ அவங்க வேணும்னு தான் போடுறாங்க. காப்பி குடிங்க. ஏண்டி நான் டீ தானடி கேட்டேன். இன்னைக்கு காப்பி தான் போட்டேன். காப்பி தான் வருஷமா எப்ப பார்த்தாலும் நோண்டிட்டு இருக்க வேண்டியது. அம்மா கிட்ட கற்றுக்கலாம்ல. அது சொன்னால் அதுவும் பூம்பர்னு சொல்கிறாங்க. நான் சமைக்கிறேன்னா என்னன்னா அது சாப்பிடுங்க, அம்மாவோட கம்பேர் பண்ணாதீங்க. தெரியாது அவளுக்கு, செய்ய தெரியாது. தெரியாதுமா அவளுக்கு. இல்ல செஞ்சு கத்துக்கிறது. நீங்க அந்த பெர்ஃபெக்ஷன் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்களா? அது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் வியாக்கியானம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். பார்த்து செஞ்சுனா ஓகே, அவங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியாது. நம்ம செய்கிறது அதுதான் அதோட டேஸ்ட்னு நினச்சி சாப்பிட்டுடுவாங்க. இதே அம்மா கிட்ட கேட்டு செஞ்சேன் அப்படின்னா அதோட டேஸ்ட் நம்ம கிட்ட அதை எதிர்பார்ப்பாங்க. இது எக்ஸாக்ட்டா. நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே. இப்போ நீங்க ஒரு வேர்டு போட்டீங்களா எடுல, நீ மாட்டிப்பேனே, அதான் பூமர். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. கடைசி வரைக்கும் நீங்க எங்க அம்மா மாதிரி செய்யல, எங்க அம்மா மாதிரி செய்யலைன்னா சொல்லுவீங்க. ரைட்டா? உங்க அம்மா மாதிரி செய்ய முடியாது அவங்களால. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் அந்த பெர்ஃபெக்ஷன் வேணும், அதை இவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும். இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, அதை தான் அவங்க பூமர்னு நினைக்கிறாங்க. சில பேர் ரொம்ப யங்கா இருப்பாங்க, இன்னும் டீசெண்டா இருப்பாங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சு பூமர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி யங் பூமர் தான் இவன். என்னங்க எக்ஸல் சீட்டு போட்டு ஓட்டுறீங்க? தேவையில்லாத பொருள் எதுவும் வாங்குறாங்களான்னு இல்ல. அப்புறம் என்ன, தேவையான பொருளை வாங்கி தானே ஆகணும். நீ குறைனா எதை குறைக்கிறதுன்னு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. கட் பண்ணிடுவோமா? இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம், இல்லன்னா நீங்களே பாத்துங்க. அந்த டைமுக்கு வந்து அதை சொல்லுவேன். நான் கூடவே போயிட்டு இதெல்லாம் எதுக்கு வேணுமான்னு சொல்லுவேன். தவிர நான் வாங்கி கொடுத்துருவேன். நான் நோ சொல்றது கிடையாது. 1000 தான் காசு. நீ மல்லிகை ஜாமான் வாங்க வந்து நீ எதுக்குமா சிஸ்கின் வந்த வாங்குற இது அப்புறம் வாங்கினா என்ன? இப்படி தொடர்ந்து கேட்கறது உங்களுக்கு என்ன மாதிரி எரிச்சலை உண்டாக்குது? ரொம்ப டென்ஷன் ஆகும் சார். நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். ரொம்ப சஃபர் பண்றது மாமியார் தான் சார். நீ கணக்கு பார்த்தா வீடு எப்படி முன்னேற முடியும்? எதுக்கு ஒரு கணக்கு வேணாம். ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் ஒன்று பண்ணுறீங்கல்ல, இது பண்ணாமல் விட்டுட்டா எவ்வளோ கூடுதலாக வந்துரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 3000 4000 கூடுதலாக வரும். ஓகே. இல்லை சார், அவ்வளோலாம் வராதே. 1500 2000 ஆகும். நீங்கள் உங்கள் தலைக்கு மேலே நிறைய கத்தியை தொங்க விட்டுட்டு இவங்களை பிடிச்சி உழுக்குறீங்களா அப்படின்னு. ஏன்னா
வீட்டு லோனு இருக்கலாம் சார். ஏன்னா கார் வந்து நான் சென்னை வந்து தான் வாங்கினேன். கார் வாங்கணுங்கிற முடிவு யாருடையது? அவரோட தான் சார். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் காரு தேவையான செலவு, 50 கிராம் சோம்பு வாங்குறது மட்டும் ஆபத்து. சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபா. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.